எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியா என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து புத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்து நீ வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருவும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவேன். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொதுவா பெண்கள் எல்லாருமே சக்தியின் வடிவம் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு உண்டு. அதுலயும் இந்த தாய்மையின் சக்தி உண்மையிலேயே அபரிமிதமானது. அந்த சக்தியை தான் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு தாய்கிட்டையும் நாம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க இருப்பது திருமதி லக்ஷ்மி பிரபா அவர்களை. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை. திருமதி லக்ஷ்மி பிரபா இன்னைக்கு ஒரு நல்ல தையல் டீச்சர். எத்தனையோ பேருக்கு இவங்க தையல் சொல்லி கொடுத்து அதனால இன்னைக்கு அவங்கெல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க கடந்து வந்த பாதை கரடு முரடானது தான். அந்த பாதையை இன்னைக்கு நமக்காக இவங்க கொஞ்சம் திரும்பி பார்க்க போறாங்க. அவங்க அதையெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க அப்படின்றத நாம ஒரு பாடமா எடுத்துக்க போறோம். அதனால முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. லக்ஷ்மி, இப்போ நான் நேயர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா இல்லை. எத்தனையோ பேர் அதை பார்த்து துவண்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதுல இருந்து எவ்வளவு அழகா மீண்டு வந்திருக்கீங்க. அந்த தைரியத்தை, அந்த பாடத்தை தான் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதனால உங்களுடைய இளைய பருவ வாழ்க்கை பத்தி, உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என் கூட பிறந்தவங்க 5 பேர். நான் தான் முதல் பொண்ணு. 10th வரைக்கும் படித்தேன். எனக்கு படிப்பை விட எனக்கு இந்த மாதிரி டெய்லரிங் அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க் அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி இருக்கும்போது முதல் பொண்ணுங்கிறதுனால என்னை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணோன்னா மேரேஜ் லைஃப் அப்படியே தலைக்கீழாக. எத்தனை வயசு கல்யாணம் ஆகும்? 16 இயர்ஸ். கல்யாணம் ஆனதுலேருந்தே வாழ்க்கை ஒரு கஷ்டமாக தான் போயிட்டு. அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தார். சந்தேகம், மெயின் சந்தேகம். அந்த வயசில் 16 வயசில் சந்தேகம்ன்றதுல என்ன புரியாது. அந்த வயசு குடி பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சரி அப்படியே லைஃப் அம்மா அப்பாக்காக நம்ம போய் மறுபடியும் அம்மா அப்பா கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு வந்தோம். இதற்கிடையில குழந்தைகள் இல்லையா? 88ல் கல்யாணம் ஆச்சு. 89ல் பொண்ணு பிறந்தா. அப்புறம் 92ல் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் பசங்களுக்காக எல்லாத்தையும் பிரசவத்துக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போவீங்களா? போயிட்டு வருவோம். அம்மா அப்பா அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் மெயினாக சொல்ல வர்றதுன்னா அவர் என்னோட தாய் மாமன்.
அம்மாவோட சித்தி பையன். அதனால நம்பிக்கையாக கொடுத்துட்டாங்க. என்ன வயசு வித்தியாசம்? வயசு வந்து 10 வருஷம் வயசு வித்தியாசம். பட் திருமணமாயி கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருந்தீங்களா? சாதாரணமா வெளியில போறது, சினிமாக்கு போறது, இல்லை அப்படிலாம் கோயிலுக்கு போறது எதுவுமே இல்லை? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்க. என்ன பார்த்தா பிடிக்காது. அது கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படிதான். கேட்டீங்களா ஏன் அந்த மாதிரி பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாருன்னு? அதெல்லாம் அந்த ரீசன் சொல்ல மாட்டாங்க, பிடிக்கல அந்த மாதிரி வந்து. குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா நீங்க கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கேன். சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நிறைய பணம், கையில் நிறைய பணம், சொத்து நிறைய இருந்தது. அதனால தப்பான வழிகள்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அப்போவே குடிப்பழக்கம் நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய சரியா இருக்கும். அவ்வளோ நல்ல வருமானம் வந்துட்டு? வருமானம் நிறைய, தனியார் கம்பெனி அதுலேயும் நிறைய வருமானம், நிறைய சொத்தும் இருந்தது. அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வளர வளர சரி குழந்தைங்களுக்காக எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், யார்கிட்டயும் போய் நம்ம நிற்கக்கூடாது. ஒரு அப்போல்லாம் என்னன்னா ஒரு பெண்ணு வந்து வாசப்படியை தாண்டி போயிட்டா அப்படியே என்னென்னோ தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. சரி அதெல்லாம் வரக்கூடாது, நமக்கு அப்புறம் 4 தங்கைங்க இருக்காங்க, அவங்க லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லீட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பசங்க எல்லாம் பெருசானாங்க. எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய அதாவது ஒரு மனுஷ குடிக்காரன் கூட வாழ்ந்துடலாம் சொன்ன சந்தேகப்படுற ஆண்களோட வாழவே முடியாது. சரி சொல்லிட்டு மாமனார் மாமியார் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு டோட்டலாக இவர் சேஞ்ச் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 2001 இருக்கும்னு நினைக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் ஹேமா படிச்சுட்டு இருந்தான். பையன் பேர் சச்சின், அவன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போது ஒரு மேரேஜ்க்கு போகணுன்னு சொன்னார் இவர் என்கிட்ட. நான் என்ன பண்ணேன், சரி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்க்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து அவருக்கு ஷூ நாட் கூட நான் தான் லேஸ் போட்டு விடணும், எல்லாம் பண்ணி விடணும். கர்ச்சீஃப் முதல் கொண்டு எல்லாம் ஆஃபீஸ்க்கு போகும்போது கிளம்பி விடும். அப்போது சரி மேரேஜ்க்கு போகிறாரு, என்னோடய ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். நான் எல்லா ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி மாப்பிள்ளையே நானே அனுப்புகிறேன். அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, செகண்ட் மேரேஜ். நானே அவருடைய திருமணத்துக்கு தான் அவர் இருக்காரு. ஆனா அப்பா உங்களுக்கு தெரியாதுயா? நீங்களும் வரதோ எங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா. அதனால தான் நீங்க சொன்னீங்களா நான் தான் தயார் பண்ணி அனுப்பிச்சேன்னு? அவர் ஏதோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாருன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி அனுப்பிச்சு. அப்போ எப்போ உங்களுக்கு தெரியும் அது? எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இவர் போயிட்டு மேரேஜ்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். எப்படி உங்களுக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சது? கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சது. அவரோட ரொம்ப டார்ச்சர் பண்ண அதாவது அடிக்கணும், அடித்தா இறந்து போயிடணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. எப்படி வேணாலும் அடிப்பார், அடித்தா ரத்தம் வந்து அதை பார்த்து சிரிக்கணும். சிரிப்பாரா? ட்ரீட்மெண்ட்டு கூட கூட்டு போக மாட்டாங்க. நிறைய பட்டிருக்கோம். அடி உத எல்லாத்தையும் சகிச்சுட்டு குழந்தைங்களுக்காக அப்படியே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தைங்க படிப்புக்காக அதையும் சகிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி இல்லை நீ வந்து ஒத்துக்கணும், நான் வீட்டில் கூட்டின்னு வந்து வச்சுக்கிறேன், நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்க மாட்டேன், குழந்தைங்களோட லைஃப் வந்து இதுவாயிடும். எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தை தானே வந்து வீக்னஸ், அதனால அதை காமிச்சா எல்லாரும் சும்மா இருப்பாங்க. சரி அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அந்த லேடியை கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த லேடி ஏற்கனவே கல்யாணம் ஆன லேடி. அப்படியுமே இருந்தோம், எல்லாமே சகிச்சுக்கிட்டு. எங்களை விட்டுட்டு அந்த லேடியை கூப்பிட்டு வெளியே போகிறது அந்த மாதிரிலாம். குழந்தைங்க இதையும் பார்த்தாங்க, இதையும் சகிச்சுக்கிட்டாங்க. எனக்காக குழந்தைங்க சகிச்சுட்டாங்க. அப்புறம் பொண்ணு வந்து +2 2nd டிஸ்ட்ரிக்டில் வந்தா. இவ்வளோ கஷ்டத்துலையும் நைட்டு தண்ணி சாப்பிட்டு வந்தான்னா பசங்களை படிக்க விட மாட்டாரு. குழந்தைங்க அவங்க அப்பா தூங்கின பிறகு எழுந்து படிக்கும். பொண்ணும் பையனும் 2 மணிலேருந்து 4 மணி வரை 5 மணி வரைக்கும் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் படித்து பையனும் நல்ல 10th நல்ல மார்க்ஸ் எடுத்தான், பொண்ணும் டிஸ்ட்ரிக்டில் வந்தான். டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து, அதனால படிக்கிற பசங்கன்னா எப்படியும் படிப்பாங்கன்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் இல்லவே இல்லை. நம்ம எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு வழியே இல்லை. கண்டிப்பா இந்த நேரத்துல அவங்கள கூப்பிடலாமா? கண்டிப்பா.
ஹேமா, முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே செகண்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க படிச்சு அந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பெல்லாம் யாராவது +2 வீட்ல படிக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க, கேபிள் ஏதாவது நாங்க 2 பேர் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்தானா பசங்களுக்கு படிப்பு கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் கனெக்ஷன்லாம் கட் பண்ணிடுவாங்க. பசங்க வந்து +2ல இருந்தாக்கா அந்த குடும்பமே அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எங்கேயும் வெளில போக மாட்டாங்க, அப்படியே எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க ஜெயிச்ச விதமும் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடம் ஹேமா. அதனாலதான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல எப்படி உங்களால இப்படி சாதிக்க முடிஞ்சதுன்ட்டு. அதனால அந்த சூழலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எனக்கு மெயின் பாத்தீங்கன்னா அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா என்ன பண்ணாலும் ரொம்ப வந்து பொறுத்துக்கிட்டு எங்களுக்காகவே இருந்தாங்க. ஸோ நாங்க தான் வந்து அம்மாக்கு பெருமை தர முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால அம்மாக்காகவே நாங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில வேலைக்கு போற இடத்துலயா இருக்கட்டும், அம்மாக்கு வந்து பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அம்மாக்காகவே எல்லாமே பண்ணோம். அம்மா இருக்காங்க, அந்த இடத்துக்கு இன்னொரு பெண்ணும் வந்து அதே வீட்டுல உங்களோட தங்குறாங்கங்கும் போது அந்த சூழல் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன, நாங்க சின்ன வயசுல இருந்தபோது நம்மளுடைய விஷயத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணுமே அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அப்பா வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வச்சாங்க. உங்களை நாங்கள் படிக்க வைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன். பட் ஆனால் அம்மா வந்து அந்த இடத்துல எங்களுக்காக எப்படியோ பசங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எதா இருந்தாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு. இதில் நாங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து அம்மாவோட சாக்ரிஃபைஸ் தான். எப்படி நீங்க எப்பாவது அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஏன்பா பண்றீங்க அப்படின்னுட்டு? நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம், நானா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும். நிறைய தடவை அம்மாவுக்கு போய் இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கோம், சண்டையும் போட்டிருக்கோம். பட் அதை பற்றிலாம் கேர் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்ல. பதில் ஏதாவது சொல்லியிருக்காரா? என்னோட இஷ்டம், நான் வந்து ஆம்பளை, நான் அப்படி தான் இருப்பேன், நீங்கள் எதுவும் என்னை கேட்க முடியாது, நான் தான் ஏர்ன் பண்ணுறேன், நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும், மீறி எதாவது கேட்டிங்கன்னா படிக்க அனுப்ப மாட்டேன், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இவங்க கிட்ட போய் நம்ம என்னத்த கேட்கறது? ஆமா, ஒண்ணுமே கேட்க முடியாது. ஸோ அதனால படிக்கணும். அம்மா அந்த வந்த பெண்மணி எப்படி, அவங்க எப்படி இருந்தாங்க, உங்களுடைய உறவு எப்படி இருந்தது அவங்களோட? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சாங்க. எங்ககிட்டலாம் ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி, ஏன்னா நாங்க அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா. பட் ஆனா எங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே பாலிஷ் பண்ற மாதிரியே பேசுவாங்க, பாலிஷ் பண்ற மாதிரியே நடந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ அப்போதான் எங்களுக்கும் அப்போதான் புரியவே ஆரம்பிச்சது, நம்மளோட இடத்துல வேற யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுது? ஆமா. ஸோ அப்புறம் தான் எங்களுக்கும், நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வர தான் எங்களுக்கும் தெரிஞ்சுது இப்படி ஒரு விஷயம் அம்மாவுக்கு வந்து அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும், விளையாட்டா நாம் எடுத்துக்கிட்டோமே அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு செய்யறது போய் எங்களை அப்படியே சுத்தமாகவே மறந்தாச்சு. அவங்க 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 அப்படின்னு அவங்களுக்கே ரொம்ப பார்த்துக்கிட்டதால அப்போதான் எங்களுக்கு வந்து அம்மாவோட கஷ்டம்னா என்ன, அம்மா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் உங்களை அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துல அம்மாவை ஏன் பாராட்டணும் அப்படின்னாக்கா, பொதுவாக நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் யாராவது ஒரு பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாலே கோவம் வரும். பட் ஆனா அம்மா எங்களுக்காக அவங்களோடயே எங்களோட ஃபேமிலியில ஒன்னாவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாவே அம்மாக்கு கோயில் தான் கட்டணும். அவங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி கோயில் கட்டணும். அதே மாதிரி அந்த தாயோடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்க அவங்களுக்கு வந்து அந்த சூழல்ல இப்படி படிச்ச பெருமை சேர்த்துறதுக்காக உங்களுக்கும் பக்கத்துல சின்னதாக கோயில். தேங்க்யூ. சரிம்மா, பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் எப்படிதான் அந்த சூழல்ல இருந்து வெளில வந்தீங்க? அதுக்கப்புறம் பொண்ணு +2 முடிச்சிட்டா, பையனும் 10th முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவ தான் என்ன, வாமா நம்ம வெளியே போயிடலாம், இனியும் இங்கே இருந்தோம்னா நம்ம அவ்வளோதான், நானும் முடிச்சிட்டேன் தம்பியும் முடிச்சிட்டான், வெளியே போயிட்டு நம்ம எப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, அப்படியே 3 பேரும் வெளியே வந்துட்டோம். நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா. வெரி குட், வெரி குட். போதும், ஏன்னா 12th முடிச்சா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்துக்கிட்டே நானும் படிப்பேன். அம்மாக்கும் கையில் அப்போது டெய்லரிங் அப்படின்னு தொழில் எல்லாம் இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டி. எங்கே போனீங்க? சொந்தங்கள் தேடி போனோம். ஆனால் ஒரே ஒரு தப்பு, நான் எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தயவுசெய்து சொந்தங்களை மட்டும் தேடி போகக்கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எதுனா ரொம்ப இதுவாக இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் சொந்தங்கள் வந்து அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சிட்டு பின்னாடி நம்மளை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். தப்பாக பேசியிருக்காங்க, எவ்வளோ நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கோம். இல்ல நீங்க சொந்தங்கள்னு சொன்னா மத்த சொந்தங்கள் இல்லை, ஒரு சில சொந்தங்கள், பட் ஒரு சில அப்பா அம்மா சொந்தங்கள். வீட்ல கூடவா? ஒரு சில சொந்தங்கள் அது ஏன்னா நான் மீன் அவங்களுக்கு பண்ண வந்து அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர், அம்மாவோட சேர்த்து 5 பேர். ஸோ தாத்தா பாட்டிக்கு என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்னும் 4 பசங்க இருக்காங்க இல்லையா, ஆப்வியஸா எல்லாருக்குமே வர்றது தானே, நீ என்ன அவங்களுக்கே எல்லாம் செய்யற, நாங்களும் இருக்கோம்ல, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா. இப்போ என்னன்னா, இப்போ நான் வளர்ந்தாச்சு இல்லையா, அவங்களுக்கு எங்களோட ரிலேஷன்ஸ்க்குலாம் அம்மாவோட சிப்ளிங்ஸ்க்குலாம் என்ன ஆச்சுன்னா, என்னோட கல்யாணம் என்னோட படிப்பு மொத்தமே வந்து இவங்க பாத்துற போறாங்க அப்படின்ற தாத்தாவுடைய சொத்துல இருந்து கொஞ்சம் கரைஞ்சிட போறது அவங்களுடைய பார்ட் அப்படின்ட்டு கவலை அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனா அவங்களோட இது கொஞ்சம் நியாயமா தான் எங்களுக்கும் தெரிஞ்சது. ஏன்னா அவங்களையும் பார்க்கணும் இல்லையா, எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா கஷ்டம் இல்லையா. அதனால சரி ஓகே, யாருக்குமே கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து நாங்க வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே அப்பா எல்லாம் அம்மா வந்து என்ன கிளாஸில் நிறைய கிளாஸில் அங்கே போய் தான் அம்மா சேர்த்து விட்டாங்க. அதுக்கும் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் இந்த அளவுக்கு எனக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணதே. கொண்டு போய் எல்லா கிளாஸ்லேயும் சேர்த்தாங்க. அவங்களால தான் இன்றைக்கி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஜாப் போயிட்டு இருந்தா, பையன் படிச்சுட்டு இருந்தான், கம்ப்யூட்டர் இதை முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் சரி இனிமேல் வந்து அம்மா அப்பாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது, நம்ம இனிமேல் வெளியே போயிட்டு நம்ம லைஃப் பார்த்துக்கலான்ற ஸ்டேஜில் தான் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. மோஷன் போகும்போது பிளட் வந்திருக்கு. அவன் வெக்கப்பட்டுட்டு எங்ககிட்ட சொல்லவே இல்லை. இது ரொம்ப நாளாக ஆயிருக்கு போல இருக்கு, அவன் எங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப சிவியர் ஆனவனே என்கிட்ட சொன்னான். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அப்புறம் தான் சொன்னாங்க, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சோம், ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கு அவனுக்கு அப்படின்னு என்ன சொன்னாங்க. வயசுமா அப்ப குழந்தைக்கு? 17 years. அம்மா தான் அவனுக்கு ரொம்ப உயிர். அப்புறம் ஹாஸ்பிட்டலெல்லாம் கொண்டு போய் காமிச்சோம். என்கிட்ட எதுவுமே சொல்லலை டாக்டர், பெரியவங்க கிட்ட தான் சொன்னாங்க. இல்ல இப்போ அவர் உயிரோடு இல்லையா? இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனது கூட பெரிய விஷயமா எனக்கு தெரியும். என் பையன் என்னை விட்டுட்டு போனது எனக்கு பெரிய ஷாக். அதாவது எப்படி பிறந்த குழந்தையில நான் அவனை பார்த்துக்கணும், அந்த 3 மாதம் அவனை விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அந்த பிறந்ததை நான் பார்த்துக்கிட்டு நான் அந்த 3 மாதம் அவன் கூடவே இருந்து ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். 3 மாதம் எங்கேயுமே அவனை தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் ஆகிட்டேன் அவனுக்கு. அதாவது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 75 கிலோ இருந்தான் மேடம். ஆமாம். அதுக்கப்புறம் 30 கிலோ ஆகிட்டான். வெயிட் அப்படியே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டான். என்கிட்ட நானும் அவனை மட்டும்தான் இருப்போம் ஹாஸ்பிட்டலில். நீ கவலைப்படாதம்மா, அப்பா போனால் என்னம்மா, நான் இருக்கேன் உனக்கு, நான் நல்லா வந்துடுவேன், நானும் அக்காவுக்கு நல்லா கல்யாணம் பண்ணோம், உன்னை நான் ரொம்ப நல்லா வச்சுப்பேன், உனக்கு ஒரு கார் வாங்கி தருவேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு கார் வாங்கி தருவேன், அந்த மாதிரி உன்னை பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதம்மா, நான் நல்லா. ஆனால் அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். வெளியே நம்ம நல்லா போயிடுவோம், அம்மாவையும் அக்காவையும் நல்லா பார்த்துக்கணும். எப்படி அவருக்கு சிகிச்சை எல்லாம் உங்களால கொடுக்க முடிஞ்சதா? அதுல ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல சிகிச்சை கொடுத்திருந்தா? இல்ல என்ன நல்லா பெரிய அளவுல பண்ணியிருந்தாலும் அவனை காப்பாத்திருக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா பெருங்குடல் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லுமே ஸ்பாயில் ஆகி அதை இது பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம். கடைசியில ஃபைனல்ல செப்டிசிமியா வர வந்துருச்சு அவனுக்கு. ஆனா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையோட உயிர் போறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறது பெரிய கொடுமை. அதையும் நான் அனுபவிச்சேன். கூப்பிட அவனுக்கு உயிர் போயிட்டே இருக்கு. கடைசியா சச்சின் கூப்பிட்ற, அப்ப கூட அவன் வலியை காமிச்சுக்கல, அப்பயும் சிரிக்கிறான் என்னை பார்த்து. அப்பவே நினைச்சேன் அவ்வளவுதான், இனிமே நம்ம லைஃப் சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம். இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது? 4 years. சச்சினோட ஃப்ரெண்ட் இங்க இருக்காரு இல்லையா? உங்களுக்கு சச்சின் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாமா? 2 years என் கூட ஸ்கூலிங்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஓகே சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சச்சினை பத்தி நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், பட் நல்லா ஸ்கோர் பண்ணுவான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? பட் நல்லா ஸ்கோர் பண்ணுவான்.
எனக்கும் அவனுக்கும் தமிழ் சப்ஜெக்டில் மட்டும் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். தமிழா? ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் அதில் ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் 2 பேரும் வீக்குன்றதுனால அந்த கிளாஸில் ஒன்றே உட்காந்துட்டு இருப்போம். ஓகே. ஸோ வி யூஸ் டு ஷேர் சம்திங். அப்போது இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சொல்லியிருக்கான், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாமே சொல்லியிருக்கானா? அவனுடைய குழந்தை பருவத்தை பத்தி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாமே சொல்லி எல்லாமே தெரியும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கான். சச்சின் வந்து அம்மாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அவன் அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலிக்காக அம்மாக்காகலாம் நிறைய நாள் அழுதுருக்கான். அவனுக்கு நிறைய எய்ம் இருந்தது. ஸோ நிறைய சொல்லுவான். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே. எனக்கு அவன் ஞாபகமாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக அந்த நியூஸ் கேட்டு என்னால் அதை இது பண்ண முடியல. வெங்கடேஷ்க்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்ல, பொறுப்பு இல்ல, அம்மாவை வந்து அதுல இருந்து மீட் எடுத்துட்டு வரணும். ஆனா ஒரு அக்காவா உங்களுக்கு அதுல இருக்கிற துயரம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏன்னா அவன் என்கிட்ட ஒரு அக்காவா பழகினதே கிடையாது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுவான். எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட அவன் என்னென்னலாம் ஷேர் பண்ணுவானோ எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவான். அந்த குட்டி பையனுடைய மனநிலை அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்பா அதெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்பா மேல கோவம் வந்திருக்குமே. எங்களை விட ரொம்ப மெச்சூர்ட்னே சொல்லலாம் என் தம்பியை. இது வரைக்கும் என்கிட்டயும் சரி, அவன் ஃப்ரெண்ட் சாம் கிட்ட அவன் ஷேர் பண்ண அளவுக்கு கூட எங்கள் 2 பேர்கிட்டையும் அவன் ஷேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையும். அவனுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவன் எங்கள்கிட்ட எதுவுமே ஷேர், அதாவது இந்த வலியை கூட சொல்லாததுக்கு காரணம் வந்து இதுதான். நாங்கள் 2 பேரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவன் உடம்புல இருக்க வலியை கூட எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. அவனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இப்போ எனக்கு பாப்பா இருக்கு, அதெல்லாம் பார்த்துருந்தா அவன் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். பாப்பா அவனை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இயற்கையின் சில இதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஆனா நீங்கள்லாம் அதை வென்று வந்திருக்கீங்க. உமா, நீங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லையா? ரொம்ப வருஷமா பழக்கமா? எங்கள் ஃப்ளாட்டில் தான் மேம் இருக்காங்க. ரொம்ப வருஷமா இருக்காங்களா? ஸோ உமா கிட்ட நீங்க நாங்கெல்லாம் இன்னும் பார்த்து வியந்துட்டு தான் இருக்கோம். இந்த குடும்பத்துல அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் எத்தனைன்னு அந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பார்த்து வியந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்களேன். 2003 தான் எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் கிளாஷ் வந்தது. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்ம எதுவும் போய் சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம வெளியே இருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அந்த ஒய்ஃபும் கூட இங்கே வந்தாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கூட இது பண்ணிட்டாங்க. அப்போ சரிக்கும் சொன்னால் ஒரு சர்வன் மாதிரி அதில் இருந்தாங்க. அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அவர் இங்கேருந்து போய் வேறு திருவள்ளூர் அங்கே இடத்துல போயிருந்தாங்க. அப்போ இவங்களும் அவங்க கூட தான் போயிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை. திருப்பி சச்சின் இதாகி போயிட்டான் அப்படின்னு தெரியல தான் வந்தாங்க திருப்பி. அப்போ இவங்களுக்கு வெளியே யாருமே தெரியாது. வெளியே எந்த ஏர்னிங்க்கு எதுவுமே போனதில்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. அப்புறம் திருப்பி வந்தோடனே தான் அவங்க இந்த டெய்லரிங்கோடு வந்தாங்க. நிறைய படிச்சுட்டு வந்தாங்க. திருப்பி ஒன்றொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு லெவலில் ஏற்றிட்டாங்க. உங்களுடைய மலையாளம் கலந்த தமிழில் சொன்னீங்க. சரிக்கும் சொல்லணும்னா ஒரு சர்வெண்ட் மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நெய்பர்ஸாக இருந்து நீங்கள் பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளால் போய் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கும். நமக்கு வெளியே வந்தோன்னா நமக்கு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் விட்டுட்டு வந்துடலாம் போல இருக்குன்னு? ஒரு நாளைக்கு இவங்களோட பிரச்சனை ஒன்றுமே நமக்கு தெரியவே இல்லை. சுஜாதா வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க கிட்ட நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து தையல் பயிற்சி எடுத்தவங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து லக்ஷ்மி எப்படி தெரியும்? எனக்கு வந்து ஒரு 3 years முன்னாடி தான் அவங்கள தெரியும். இந்த மாதிரி டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன், வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போவே அவங்கக்கிட்ட நிறைய கொஷின், என்னால் பண்ண முடியுமா, நான் தையல் கற்றுக்க முடியுமா அப்படியெல்லாம் கேட்டேன். உன்னால் நல்லா பண்ண முடியும், நீ வா அப்படி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமும் வந்துட்டு. எப்படி ஆண்டி, நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. எப்படி ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பரவாயில்ல இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படி தான் இருக்கணும். நிஜமாவே நான் அவங்கள பார்த்து தான் வந்து எவ்வளோ தைரியமாக இருக்கணும். ஒரு சின்ன இதுனாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். நான் எனக்கு அந்த டெய்லரிங்கே வந்து கரெக்டாக வரலன்னா நான் ஐயோ எனக்கு இப்படி இருக்கேன்ட்டு ரொம்ப ஃபெயிலியராக நினைப்பேன். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஃபெயிலியர் அவங்க சந்திச்சு இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்தால் நான் அந்த கான்ஃபிடென்ட்டையே கற்றுக்கிட்டேன். அந்த சமயத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாட்டி நான் பார்த்தேன். வந்து வரும்போதே வந்து அவர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருந்தாரு. அந்த சமயத்துக்கு வரும்போதும் கத்திட்டு அந்த மாதிரி தான் வந்தார். அப்போ உடனே ரொம்ப சாரிடா, கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம், பரவாயில்ல ஆண்டி அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். திருப்பியும் வந்தவுடனே மறுநாள் ரொம்ப அந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, என் ஹஸ்பண்ட் இது மாதிரி பண்ணிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல.
ஆனாலும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும் போதும் திரும்பியும் ப்ராப்ளம், எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்க பொண்ணுக்கு, அதுவும் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பணத்தாலையும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பவும் போய் இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டைம்ல கூட அவங்கள வெறுக்காம இவங்க நான் போக மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம அவரை போய் பார்த்து, ஏன் ஆண்டி நீங்க போனீங்க, எதுக்கு நீங்க போனீங்க அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன். என்ன பண்றதுப்பா, நம்ம போய் பார்க்கணும், பார்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனா வந்து அதுக்கும் ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கஷ்டமா இருக்கும். அப்புறம் இவங்க வந்து இப்போ இவங்க அவங்க டாட்டரை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் அவ்வளோ ஒரு கஷ்டம், எப்படி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்மளாம் பார்த்துருப்போம், சினிமால தான் வந்து டெய்லர் மிஷின் பண்ணி உடனே ரிச் ஆயிட்டாங்க அந்த மாதிரி. ஆனா நேரடியா நான் பார்த்தது வந்து இந்த மாதிரி கைத்தொழில் செஞ்சு நம்மளாலையும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினது அவங்க. எல்லாருக்கும் ஒரு ஐடல் உமனா இருக்காங்கன்னா நிஜமாவே நான் அவங்கள தான் சொல்ல முடியும். நான் நேர்ல பார்த்திருக்கேன் அவங்கள. அன்பு அம்மா அம்மா இவங்களுடைய கல்யாணத்துக்கும் நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஆமாம், நிறைய கஷ்டப்பட்டோம், போய் கெஞ்சுவோம். ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. எல்லாமே அந்த லேடி என்ன பண்ணாங்க, வித்து கேஷ் ஆக்கிட்டாங்க. சொத்து இருந்தா இதை நான் இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்ட்டு ஒன்னொன்னுத்துக்கும் போய் கெஞ்சணும். நானும் இவ்வளவு தான் போவோம். அப்படியோ எப்படியோ ஒரு இது பண்ணி, ஆனா எனக்கு வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, என்னோட மகன் தான். அவங்க அம்மா அப்பா அவளுக்கு அடுத்த அம்மா அப்பா மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க, தங்கமா பாத்துக்கிறாங்க என் பொண்ணை. எனக்கு இவளோட இதுவும் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. நல்ல இடத்துல கொடுத்துருக்கோம். இனிமே என் பொண்ணுக்கும் நீங்களே பார்த்து வச்ச கல்யாணம் ஆமா, தானா? நாங்களே பார்த்து வச்சு. அவளும் நல்லா செட்டில் ஆயிட்டா. நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் மனைவி இருக்கும் போதே ஒரு இல்லீகல் கான்டாக்ட் போயிடுறாங்கன்னா நிச்சயமா இந்த அரசாங்கம் அதுக்கும் தண்டனை கொடுக்கணும் மேடம். இப்போ பாலியல் வன்முறைன்றதுக்கெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க, இதுக்கும் கொடுக்கணும். அப்பதான் ஒரு பெண்ணும் காப்பாற்றப்படுவாங்க. ஏன்னா ஒரு மனைவி இருக்கிற ஸ்தானத்துல இன்னொரு அதுக்கு வந்து நீங்க போய் புகார் கொடுக்கணும் இல்லையா? எல்லாம் கொடுத்தாச்சு மேடம், எல்லாம் கொடுத்து எல்லாமே. ஏன்னா இனி வரைக்கும் பைகமின்றது ஒரு வைஃப் இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்றது இல்ல, அதுக்கு வந்து அவ்வளவு இதுவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நீங்க புகார் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே. அது அப்போ அதாவது அவர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பிறகு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஆம்பளைனா அப்படிதான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றவங்களும் இருந்தாங்க. அதனால சரி நம்ம போய் அங்கே போயிட்டு குழந்தைங்களாம் கூட்டு போய் நம்மளால நிற்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம். அதனால அதையும் கைவிட்டோம். ஆனால் இனி வர லேடிஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் தைரியமாக போய் எல்லாத்துக்கும் முடிவு எடுக்கணும். கோழத்தனமாக சூசைட் பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாழ தெரியாமல் குழந்தைங்களையும் சாகடிச்சிடுறாங்க. ஒரு உயிர் வந்து நம்மளுக்கு உரிமையே கிடையாது அந்த உயிரை சாகடிக்கிறதுக்கு. இப்போ கூட ரீசெண்டாக பேப்பரில் பார்த்தேன், 3 குழந்தைங்களை கிணத்துல போட்டு ஒய்ஃபும் சூசைட் பண்ண. அதெல்லாம் ரொம்ப கோழத்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். உழைக்கிறதுக்கு கடவுள் வந்து நமக்கு தெம்பு கொடுத்துருக்கான். உழைச்சி குழந்தைங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும் மேடம். நிச்சயமாக இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து இது மூலயமா சொல்லிக்கிறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மேடம். ஏன்னா அதனோட வலி ஒன்னொன்னும் அதனோட அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் மேடம் தெரியும். கண்டிப்பா தெரியுதுமா, உங்களோட பேசும்போதே உங்களுடைய வலி எங்க அத்தனை பேருக்கும் புரியுது. சரி, உங்களுடைய சம்பந்தி இங்க வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இன்னொரு தாய்கிட்டேன்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு அவங்க இன்னொரு தாயா இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி வரன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை வந்து பரிச்சயம் ஆயிருக்கும் இல்லையா? அப்பவே அவங்களுடைய குடும்ப பின்னணி சூழல் எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய மகனும் மருமகள் 2 பேரும் முதல்ல ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. அதில் தான் முதல்ல பழக்கமானது. அதுக்கப்புறம் சச்சின் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் அவர் ஒரு மெம்பர் ஆகிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதெல்லாம் சச்சின் இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மாவும் ஹேமாவும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சாதாரணமாக ஜென்ரலாக வந்திருந்தாங்க, வேறு ஒன்றும் விஷயம் பேசுறதுக்காக வரல, சாதாரணமாக வந்திருந்தாங்க. அது வந்தப்போ நாங்கள் ஹேமாவுக்கு வேறு ஒரு அலையன்ஸுக்காக ப்ரப்போஸ் பண்ணோம். அவங்க எதிர்பாராத திடீர்னு பார்த்து இல்லை நாங்கள் ராஜேஷே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் ராஜேஷ்கே கொடுக்கலாம்னு விருப்பப்படுறோம். நீங்க இவங்களுக்கு வேற ஒரு வரன் சஜஸ்ட் பண்ணீங்களா? சஜஸ்ட் பண்ண. ஆமாம், அதெல்லாம் வேண்டாம், உங்க புள்ளைய கொடுங்கன்னு கேட்டாங்களா? அப்படின்னாங்க. அப்புறம் சரி கொஞ்சம் முதல்ல யோசனை பண்ணி எல்லாம் பார்த்தது. அப்போ தான் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சது. நாங்கள் வந்து அந்த அப்பாவை வந்து ஒரு அப்பாவை கணக்கில் எடுத்துக்கலை. அதனால் ஹேமா அம்மாவுக்கு அதாவது இவங்களை இவ்வளோ தைரியமாக பேசுகிறவங்க உண்மையில பற்றி ரொம்ப பயப்படுவாங்க. இன்னமும் அது அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் அவ்வளோ பயப்படுவாங்க இவங்க லட்சுமி பிறப்பா. ஆனால் இந்த பயத்தெல்லாத்தையும் மீறி இந்த அளவுக்கு அவங்க துணிச்சலாக இருந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க, இவளை இப்போ 3வது பெண் குழந்தையா நான் பார்த்துட்டு இருக்கேன்.
அதனால மாமியார் மருமவள்ட்டு அந்த பிரச்சனை எங்களுக்குள்ளார இதுவரை இன்னும் அவளை 2 வருஷம் ஆக போகுது இந்த ஏன் மார்ச் இதுவரைன்னு சொல்லுங்க, எப்போ இருக்காதுன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்ல அவளும் ஆண்டின்ட்டு அது கிளாஸ் போட்டுக்கிறாங்க இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி. அவளும் ஆண்டின்னுவா, நானும் ஹேமான்ட்டு இருப்போம். அதனால அந்த பிரச்சனை சில வீட்டில் எதுக்காவது ஒரு எடுத்ததுக்கெல்லாம் அதனால அந்த அந்த பிரச்சனைன்னு எங்களுக்குள்ளார என் பொண்ணு எத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஏஞ்சி வர மாதிரி அவளும் வந்தாலும் நான் அதை வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு வாய் திறந்து ஒரு நாளும் இன்னும் கேட்டது. அந்த மாதிரி என் மனசுக்குள்ளாரையும் வேற்று மனப்பான்மை இன்னும் வந்ததில்லை இதுவரையும். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு 2 பேருக்கும். அதனால இவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் வந்து உணர்ந்து நடந்துக்கிறாளா? அதில் நடந்துக்கிறேன். லக்ஷ்மியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட நீங்க கவனிச்ச லட்சுமியை விஷயங்கள் பற்றி என்னென்ன? சொல்லணும்னா ரொம்ப வெகுளியானவங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது அவங்களுடைய எல்லா இதோடைய மனசில் இருக்கிறதையும் வெளியில் சொல்லாத மனசுக்குள்ளாரே இருக்கிறாங்களே, அது எனக்கு ரொம்ப பாராட்டணும். இப்போ நமக்குலாம் யாராவது பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு பார்த்தாங்கன்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டா சொன்னாதான் நமக்கு மனசுக்குள்ளார இருக்கிறது வெளியில் இது பண்ணோம். ஆனால் அவங்க சொல்லாத இவ்வளோ நாள் வரையும் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவ்வளவும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இது பண்ணதுக்கு ரொம்ப பாராட்டணும் அவங்கள. கண்டிப்பா. அதான் எப்போதுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருந்தால் தான் ஒரு குடும்பமே முன்னேற்றத்துக்கு முடியும். ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் இல்லைங்கன்னா லேடிஸால் கொஞ்சமாவது இது பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட்டிங்காக அந்த பொண்ணுங்க வளர்த்து நல்ல ஒரு இடத்துல ஒரு பையனை பார்த்து பிடிச்சி கொடுக்கணும், அந்த இடத்து ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு பார்த்து அதை பண்ணி இது பண்ணாங்களே, அவங்க எங்களுக்கு கிடைச்சது நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர். ஒரு புக்கில் தான் இவங்களுடைய ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். வந்த உடனே நான் ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கிடைக்கல எனக்கு. ஆர்டிக்கல் மட்டும் மடிப்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணி தான் இவங்களோட இதை பண்ணி நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி நான் கொஞ்சம் தையல் தெரியும், நான் அவங்கக்கிட்ட வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நாங்கள் மறுநாளே போனேன். இவங்களை பார்த்த உடனே அது என்னமோ தெரியல, அவங்கக்கிட்ட ஒரு வசீகரம். போய் பேசின உடனே கண்டிப்பாக இவங்க கிட்டன்னு சொல்லிட்டு போய் நான் நல்லா ஸ்டிச்சிங் பழகி நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்களை பார்த்தேன். இன்றைக்கி வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தவளா நான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்னை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளார இப்போ வேறொன்று இருக்குது. எனக்கு நானும் நல்லா வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இருக்குது எனக்கு. தையலோட சேர்த்து எல்லா பெண்களுக்கும் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறீங்க போல. அதே மாதிரி என்கிட்ட ஏழை மாணவர்களும் வராங்க. அதாவது ஃபீஸ் கட்ட முடியாது, அவங்களுக்கும் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுத்து அவங்களுக்கு நானே ட்ரெயின் பண்ணி ஸ்டிச்சிங்க்கும் அவங்களுக்கு ஏர்னிங்கும் நானே கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இதனோட முதல் இதுனா மாப்பிள்ள தான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நெட்லலாம் இது பண்ணி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அது மூலயமா நிறைய ஐடி பசங்களாம் சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் எடுத்துப்பாங்க. எல்லாருக்குமே என்னோட லைஃப்பை பற்றி சொல்லுவேன் மேடம். நான் இப்படிலாம் இருந்தால் நீங்கள்லாம் இப்படி இருக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்ல, முடிஞ்சவங்க எல்லாருக்கும் அவங்கள வளர்த்து விடுறதுக்கு உங்களால ஆனதை செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்தது இப்போ உங்களுடைய லட்சியம் என்ன? அதாவது என்னை எப்படிலாம் பேசுனாங்க, எப்படிலாம் நடத்துனாங்க, அவங்களுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இன்னும் நல்லபடியாக வந்து காமிக்கணும். இது பத்தாது மேடம், இன்னும் இருக்குது சாதிக்கிறதுக்கு. இது முதல் படி எனக்கு. இந்த ஸ்டேஜ் இன்னும் இருக்குது மேடம் எனக்கு. தான் என்ன என்ன உங்களுடைய இலக்குங்கிறது ஏழை, அதாவது இந்த ரொம்ப கஷ்டப்படுற கிராமத்துலலாம் போய் இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸஸ் எடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்து அவங்கள டெவலப் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லரிங் மிஷின் கூட வாங்காத நிலைமையில கூட இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ பாண்டிச்சேரியில் கிளாஸ் போடலான்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வெள்ளூர்லேருந்து கேட்டிருந்தாங்க, மேடம் எங்களால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நீங்கள் வேணால் எங்களுக்கு இங்கே, நான் சொன்னால் சுய உதவி குழு அந்த மாதிரி ஏழை இருக்காங்களே அவங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கள், நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் ஏர்ன் பண்ணுறது ஒரு பகுதி கேன்சர் இன்ஸ்டியூட், அதாவது கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு பங்கு போய் சேரணும்னு என்னோட, என் பையன் பட்ட கஷ்டம் வேறு எந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது, என்னோட ஏர்னிங்கில் பாதி அதுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லட்சியமும் அதுதான். சூப்பர் சூப்பர். ஆமாம், நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க, நான் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறது முதல் படி தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு, என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கெல்லாம் நான் இன்னும் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களுடைய சொந்தங்கள், அதாவது நாம் யாரை சொந்தங்கள் நினைக்கிறோமோ, யார் நமக்கு வந்து துணையாக நிற்பாங்க நினைக்கிறோமோ அவங்களே வந்து உங்களை நிறைய அவமானப்படுத்தியிருக்காங்க. நிகழ்ச்சியை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? யாரையும் மனசு நோகாமல் நடந்துக்கணும். வார்த்தைகளை விட்டுடலாம், திருப்பி அதை அள்ளவே முடியாது. பணங்கிறது வெறும் வெத்துத்தாள் மேடம். அந்த பணத்துக்கு கொடுக்குற மதிப்பை வந்து மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
மனுஷங்களா மதிக்க கற்றுக்கிட்டாங்கனாவே அதே போதும் மேடம். இறந்துட்டோன்னா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். யாரை பற்றியும், அதாவது தாழ்ந்து போயிட்டா அவங்கள ரொம்ப போட்டு மிதிக்கக்கூடாது. இன்னைக்கு தாழ்ந்து போயிடலாம், நாளைக்கு உயர்ந்துடலாம். உயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அப்போ வந்து சொந்தங்கள் கண்டிப்பாக சேரும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். தன்னை வந்து அவமானப்படுத்தினவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது கூட அவங்க கிட்டேருந்து ரொம்ப ஒரு கோபமோ ஆங்காரமோ துவேஷமோ எதுவுமே இல்லை. தான் அனுபவித்த அந்த வலிய வார்த்தைகளாக்கி, இந்த வலியை ஏன் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா கேட்குறாங்க. அப்படி ஒரு உன்னதமான பெண்மணியை தான் இந்த நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஹேமா, கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அம்மா வந்து என்னோட அதாவது நான் கண்ணாடி பார்க்கறத விட அம்மாவை பார்த்தா எனக்கு சரியா இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன். என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா தான். ஸோ அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அம்மாவுக்கு புட்டீக் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் ஏர்ன் பண்ணி அம்மாவுக்கு ஒரு புட்டீக் வச்சு அவங்கள இதை விட இன்னும் ஃபேமஸாக கொண்டு வரணும். அப்பா முன்னாடி அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இப்போ போகிறீங்க, என்னோட தயவு இல்லாமலாம் அவங்களாலலாம் வாழ முடியாது அப்படின்னு அப்பா ரொம்ப கர்வமாக சொல்லுவார். ஸோ அவர் முன்னாடி அம்மாவை வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக ஆக்கணும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் இல்லாமலும் எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பொட்டீக், அம்மாவோட பிரபாஸ் பொட்டீக் அப்படின்னு எங்கே போனாலும் அம்மாவோட பொட்டீக் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், அம்மாவோட பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். ஸோ அது வந்து அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நிச்சயமா உங்களுடைய அந்த கனவு நனவாகும். அதற்கு வந்து ஒரு தாயின் சபதம் டீம்ல இருக்கிற இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சொன்னார் இல்லை உங்க அப்பா, அவருக்கு டைரக்டா ஏதாவது ஒரு சொல்றீங்களா? அப்பா, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது, நீங்க இல்லாமலும் வந்து எங்களால் தனியாக சாதிக்க முடியும், அம்மாவை வந்து என்னால் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அன்பு அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கே வந்து நல்ல நிலைமையில இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எப்பவுமே வந்து இங்க இருக்கிற தாய்கள் வந்து அவங்க கடந்து வந்த அந்த கரடு முரடான பக்கங்களை கடந்து தான் போவோம். ஆனா இந்த நிகழ்ச்சி முடியும் போது எப்பவுமே நாங்க வந்து இந்த அரங்கத்துல இருக்கிற எங்க டீம் நாங்க எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட தான் வந்து நிறைவு செய்யறோம் இந்த நிகழ்ச்சியை. ஏன்னா நீங்க எல்லாருமே சாதிச்சு காட்டிருக்கீங்க. அந்த ஒரு பாடத்தை தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை இன்னும் அந்த ஒரு லட்சியத்தை நோக்கி அழகா பயணம் செஞ்சுட்டு இருக்கிற உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பெண்மணியோட அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்ன நினைச்சே உருகும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவேன். அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை.